ஹாய் கைஸ், இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்னா என்ன, அந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள், எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்போ தான் கரெக்டாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹெட்ஜிங், ஹெட்ஜிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஹெட்ஜிங் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருள் வாங்குறீங்கனாலும் ஹை வேல்யூ பொருளை வாங்குறீங்கனாலும் அதோட சேர்த்து ரிஸ்க்கும் வரும். அந்த ரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிஸ்க்குங்கிறது என்ன, கார் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து ஹெட்ஜிங். அதாவது வந்து ஒரு பொருளுடைய ரிஸ்க்கு, அதாவது அதோடைய டவுன் சைடு போகும்போது நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்போசிட்ல இன்னொரு விஷயத்த நம்ம பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ஹெட்ஜ் கிடையாது, ஹெட்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு காருக்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, ஒருவேளை அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது டவுன் சைடு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அவ்வளோ ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 5 lakhsக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 lakhs rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆனால் நீங்கள் ஒருவேளை அந்த கார் வந்து ஆக்சிடென்ட்டே ஆகலை, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகக்கூடிய லாஸ் என்ன, இந்த இன்சூரன்ஸ்க்கு ஒரு ப்ரீமியம் கட்டுவீங்க இல்லையா, வருஷத்துக்கு ஒரு 10,000 20,000 கட்டுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் மட்டும் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மினிமம் லெவல் ஒரு ப்ரீமியமை ஒரு ரிஸ்க்காக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய என்டையர் காரோடைய வேல்யூக்கும் ஒரு ஹெட்ஜிங் பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த 2 ப்ரீமியம் கட்டும் போதே உங்களுடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 20,000 தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு இந்த 5 lakhs வந்துடும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஒரு லிமிட்டட், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக 10,000 தான். ஆனால் உங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதோடைய 5 லட்சமோ 10 லட்சமோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயம் ரிஸ்க்குக்கும் நம்ம எடுக்கக்கூடிய இன்னொரு கவுண்டர் ப்ரொடெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஹெட்ஜிங்னா போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னது, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸு, நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு 5 ஸ்டாக்ஸோ 10 ஸ்டாக்ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஏபிசிடின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த 10 ஸ்டாக்குமே என்னென்னா நீங்கள் நல்ல வேல்யூஷன் பண்ணியெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய அப்சல்யூட் வேல்யூஷன் அண்டு அதாவது ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்ட்ரி, ரிலேட்டிவ் வேல்யூஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் இது லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்க தான் போகுது. ஆனாலும் நிஃப்டிங்கிறது ஓவரால் மார்க்கெட். ஸோ இந்த நிஃப்டி வந்து எப்பப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆயிரும், டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் இந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10% டவுன் ஆகுது அப்படின்னா இந்த இந்த டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிட்டர்ன் கிடைக்காது. அதே மாதிரி இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி ஃபால் ஆகும் போதெல்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னதான் நல்ல கம்பெனி வாங்கினாலும், என்னதான் சூப்பரான கம்பெனி வாங்கினாலும், நிஃப்டி ஓவரால் மார்க்கெட் செல் அடிக்கும் போது, செல் நடக்கும்போது, ஏதாவது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன்லையோ இல்லை ஒரு நியூஸ்னாலேயோ ஒரு வார்னாலேயோ நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து சரியும் போது, நிஃப்டி வந்து டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவும் கண்டிப்பாக வந்து ஒரு நிஃப்டியுடைய எவ்வளோ டவுன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் இல்லை அதை ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த விஷயம் தான் வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங். ஸோ நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவை எந்த ஒரு ஸ்டாக்கையுமே செல் பண்ணாமல் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு -5% டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்குது, 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 5,000 ரூபாயா லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 5,000 ரூபா லாஸில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த லாஸில் இருக்கும்போது நம்ம எந்த ஸ்டாக்கையுமே செல் பண்ணாமல் இந்த விழுக போகுதுன்னு நமக்கு தெரியுது, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டவுன் ஆக போகுதுன்னு தெரியுது. அப்போ அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போட்டு நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங். இதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு வேளை சரியாக போகுது, நம்ம நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவும் ஃபாலோ ஆக போகுது, ஒரு 5,000 10,000 லாஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு ஹெட்ஜிங் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆகக்கூடிய லாஸை நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம
பண்ணக்கூடியது. சம்டைம்ஸ் என்னன்னா நீங்க 5000 ரூபா லாஸுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கூட நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் சுச்சுவேஷன். அப்போ இதுல வந்து ரிஸ்கே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட் கீழே விழுகாம நீங்க வாங்கினது நீங்க எப்போ வந்து இந்த ஹெஜிங் பண்ணியிருக்கீங்களோ அது ஹெஜிங் பண்ண டைம்ல இருந்து மார்க்கெட் சடனா மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஆப்ஷனுடைய ஹெஜிங் பொசிஷன்ல. ஆனால் அந்த ஆப்ஷனுடைய ஹெஜிங் பொசிஷன்ல ஆகக்கூடிய லாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு லாஸ் ஒரு மினிமமா நம்ம பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா, மேபி 5000 தான் நம்ம லாஸ் அப்படிங்கிறத மாதிரி ஃபிக்ஸ்டு பண்ணி வச்சிடலாம். அப்படி ஃபிக்ஸ்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நினைச்சதை விட ஆப்போசிட்டா மார்க்கெட் மேலே போனாலும் போர்ட்ஃபோலியோ வந்து திடீர்னு 10,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். ஸோ ஏன்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு இல்லையா, 10,000 ப்ராஃபிட் கொடுத்துரும். ஆனால் நமக்கு வந்து லாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், 5,000 ரூபா தான் லாஸ். அப்போ நமக்கு வந்து ஓவராலா நம்ம நினைச்ச ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போனா கூட நம்மளுடைய லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுற மாதிரி, இப்போ காருக்கு வந்து நம்ம மினிமம் ப்ரீமியம் கட்டணும் பார்த்தீங்களா, ஆனால் நமக்கு கிடைக்கும் போது 5 லட்ச ரூபா நமக்கு கிடைக்குது, 10 லட்ச ரூபா கிடைக்குது ரிஸ்க் நடக்கும்போது. ஆனா அப்படி ரிஸ்க் நடக்கலன்னா நமக்கு போற அமௌண்ட் வந்து கண்டிப்பா சின்ன அமௌண்ட்டா தான் இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஹெட்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அதே மாதிரி இதுலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க் வந்து லிமிட் பண்ணிக்கலாம், நமக்கு எவ்வளவு வேணுமோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து சிம்பிளான ஒரு மெத்தடு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஹெட்ஜிங் பண்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்த்துருவோம்.